எடுத்துக்கொள்ளுங்கள் சுவாமி. இந்தாருங்கள். சுவாமி, இந்த தை மாதத்திலேயே 2 நல்ல முகூர்த்த நாட்களாக பாரும். இரண்டிற்கும் 1 வாரம் 10 நாள் இடைவெளி மட்டும் இருக்கட்டும். சரி. என்ன, தை மாதத்திலேயே நிச்சயதார்த்தமும் வைத்துக்கொண்டு அந்த மாதத்திலேயே ஒரு நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணத்தையும் வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. பெண்ணை பெற்றவர்கள் அவர்கள், அவர்களின் வசதியையும் ஒரு வார்த்தை கேட்டுவிடுங்கள். சடகோபன் சுவாமிகளே, தங்களுக்கு வசதிப்படுமா, இல்லை தாம் அகத்தில் பாரியாளையும் மற்றவர்களையும் கேட்க வேண்டுமா? இருங்கள். முதலில் நீங்கள் கேட்டது போல 10 நாள் இடைவெளியில் 2 முகூர்த்தங்கள் இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். பெண்ணை பெற்றவரே தொழில்முறை ஜோசியராகவும் இருப்பது நமக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது பாருங்கள். ஆமாம், திருவள்ளரையில் ஜோசியர் என்றால் முதலில் இவர் பெயரைத்தான் சொல்வார்களாம். அவ்வளவு பிரபலம். வரும் புதன்கிழமை முழுவதும் சித்த யோகம். அன்றே நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்படியா? சரி, அடுத்த முகூர்த்தத்தையும் அப்படியே பார்த்து விடுங்கள். அதில் கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம். சரியாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கொழுத்த முகூர்த்த நாள். அன்றே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம். மேகவல்லி, கேட்டுக்கொண்டாயா? வரும் புதன்கிழமை நிச்சயதார்த்தம், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கல்யாணம். நமக்கு வசதிப்படும் அல்லவா? தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். சுவாமிக்கு எப்படி? அகத்திற்கு போய் கேட்டுவிட்டுத்தான் சொல்ல வேண்டியிருக்குமோ? நான் அகத்திலேயே தோராயமாக இந்த 2 முகூர்த்தங்களையும் குறிப்பிட்டு பேசிவிட்டேன். அங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். இப்பொழுது இந்த 2 முகூர்த்தங்களையே உறுதி செய்து கொண்டு விடலாம். என்ன திருக்கோஷ்டி நம்பிகளே? ஆஹா, தாராளமாக செய்து கொண்டு விடலாம். நேரத்தை மட்டும் தான் பார்க்க வேண்டும். சற்று இருங்கள், அதையும் பார்த்து விடுகிறேன். புதன்கிழமை 25 நாழிகைக்கு மேல் 28 நாழிகை வரை மிகவும் நல்ல நேரம். இது தங்களுக்கு வசதிப்படும் இல்லையா? 25 நாழிகைக்கு மேல் 28 நாழிகைக்குள் தானே? தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். மன்னி, நீங்கள் தாயார் தகப்பனாருடன் முதல் நாளே நம் அகத்திற்கு வந்துவிடுங்கள். அடுத்த நாள் மதியத்திற்கு மேல் நாம் இங்கிருந்து கிளம்பி திருவள்ளரைக்கு போய்க் கொள்ளலாம். என்ன? எல்லாம் அவரைத்தான் கேட்க வேண்டும். நானே கேட்டு விடுகிறேன். அண்ணா, முதல் நாளே நம் அகத்திற்கு வந்து விடுகிறீர்களா? நிச்சயதார்த்தத்திற்கு மாப்பிள்ளை வர வேண்டும் என்பது நம்மில் வழக்கமில்லை. நீங்களும் மாமனார் மாமியாரும் குழந்தைகளும் தானே? பேசாமல் நீங்கள் இங்கு முதல் நாளே வந்து விடுங்கள். இங்கிருந்து போய்க் கொள்ளலாம். சரி, நாம் எல்லோரும் போய் பெண்ணை பார்த்துவிட்டு வந்துவிட்டோம். நமக்கெல்லாம் பிடித்து விட்டது. மாதவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் அவசியமில்லை. பெரியவர்கள் நாம் பார்த்து சொன்னால் போதும். சுவாமி, தங்களிடம் ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள். என் தகப்பனார் மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நிச்சயதார்த்தத்துக்குள் ஒரு நாள் அழைத்துக் கொண்டு வரலாமா? அதற்கென்ன, தாராளமாக அழைத்துக் கொண்டு வாருங்கள். மிக்க நன்றி. சரி, இந்த 2 நாட்களையுமே நாம் உறுதி செய்து கொள்ளலாம் அல்லவா? மாற்றம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லையே. இருக்காது. எப்படியும் நீங்கள் உங்கள் தந்தையை அழைத்துக் கொண்டு வரப்போகிறீர்கள் அல்லவா? அன்று மீண்டும் உறுதி செய்து கொண்டால் போகிறது. சரி, இப்பொழுது நான் புறப்படுத்துமா? போய் வாருங்கள். போய் வாருங்கள். அம்மா விஜயாம்பாள், போய்விட்டு வருகிறேன் அம்மா. வருகிறேன் அம்மா. வாருங்கள். சரி மாமா, அகத்தில் நான் எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன். வருகிறேன். வருகிறேன் சுவாமி. என்ன மேகவல்லி, உனக்கு திருப்தி தானே? உன் தம்பி ஆயிற்றே, நீ தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு மைத்துனன் ஆயிற்றே, உங்களுக்கு திருப்தி தானே? மிகவும் திருப்தி. சம்பந்தி என்றைக்கு தந்தையை கூட்டிக் கொண்டு வரப்போகிறார் என்பதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் பார்த்து மாதவன் எங்காவது போய்விடப் போகிறான், பார்த்துக்கொள். அது சரி, உங்கள் மைத்துனர் ஏதாவது வேலைக்கு போகிறாரா என்ன? இல்லை, இனிமேல் தான் பார்க்க வேண்டும். 2-3 இடங்களில் சொல்லி வைத்திருக்கிறேன். சீக்கிரமே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவனுக்கு நல்ல சாமர்த்தியம் உண்டு. கல்யாணம் என்று ஒன்று ஆகி அகத்துக்காரி என்று ஒருவள் வந்துவிட்டால் தன்னால் பொறுப்பு வந்துவிடப் போகிறது. அவனாகவே வேலையையும் தேடிக்கொள்வான். சௌமிய நாராயணன் என்ன திருவுள்ளம் கொண்டிருக்கிறானோ பார்க்கலாம்.
மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகதருவான் நின்றனவும் போய பிழையும் புகதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார் கதிரேசா, கதிரேசா, உன்னைத்தான். என்னவாயிற்று உனக்கு? அது உங்களோடுதான் பாசுரம் பாடி வந்தேன். திடீரென்று என்னை மறந்து அதில் லயித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் பாடிய பாசுரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இதோ இதோ இப்போது கூட கேட்கிறது. அது வெளியில் ஒலிக்கவில்லை, உன் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழ் பாசுரம். நாடி நரம்புகளை தொடக்கூடியது. அப்படியா? ஆமாம் ஆமாம், என் மனதில் தான் ஒலிக்கிறது. அது எப்படி? இதற்கான காரணம் இப்பாசுரத்தின் அமைப்பா அல்லது நீங்கள் மதுரமாய் பாடியதின் வனப்பா? ராகத்தோடு பாடினாலும் பாடாவிட்டாலும் தமிழ் பாசுரத்தின் வளமையும் சிறப்பும் அனைவர் மனதையும் தொடும். ராகத்தோடு பாடுவதை விட பாவத்தோடு பாடுவதுதான் முக்கியம். எப்படி பாலினால் நிறைக்கப்பட்ட குடம் தழும்பினாலும் தெரிப்பது பாலாக இருக்குமோ, அதுபோல் திருமாலின் பால் பற்று கொண்ட ஆண்டாள் தன் பண்பட்ட தமிழால் பாடிய இப்பாசுரம் அனைவர் மனதிலும் பக்தியை தெரிக்கிறது. அந்த ஆண்டாளின் மனம் முழுவதும் பால் வெள்ளம். அதை அவள் பாசுரமாக திறந்து விட்டதை நாம் சிறிது பருகினாலும் மெய்மறப்பது இயற்கை. அதுதான் உனக்கும் ஏற்பட்டுள்ளது. ஆம், அப்படித்தான் நானும் உணர்கிறேன். பரவாயில்லையே, நீ சீக்கிரமே பாசுரத்தில் ஈர்க்கப்பட்டு அதில் லயித்திருக்கிறாயே, இது மிகவும் பெரிய விஷயம். உன் உள்ளம் தூய்மையடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. எப்படிப்பட்ட பாவம் செய்தவனையும் பாசுரம் தூய்மையாக்கி விடுமா? அதில் என்ன சந்தேகம்? நீ இன்னும் பாசுரத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறாய், அதன் அர்த்தத்தை உணரவில்லை. உணர்ந்தால் அது உன்னை இன்னும் உத்தமனாக்கும். அப்படியா?
அருள் கூர்ந்து அந்த பாசுரத்தின் அர்த்தங்களை கூறுங்கள். சொல்கிறேன். மாயம் செய்வதில் வல்லவனும் நிலை பெற்ற வடமதுரையில் வந்து பிறந்தவனும் தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும் ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய ரத்தின தீபத்தை போன்றவனும் ஒப்பற்ற தாயாகிய யசோதையின் வயிற்றில் பிறந்தவனும் எங்கும் வியாபித்தவனும் யாருக்கும் கட்டுப்படாத உயர்ந்த திருமேனியை கொண்டவனுமான கண்ணன் தன் தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவள் ஒரு உரலில் அவனை கட்டிப்போடும்படி செய்தானே, அதனால் அல்லவா தாமோதரன் என்ற பெயர் கண்ணனுக்கு ஏற்பட்டது. தூய்மையான மனதோடு அந்த தாமோதரனின் திருவடிகளில் மலர்களையிட்டு வணங்கி வாய்படைத்த பயனாயவன் புகழைப் பாடி மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். வந்து சேரவிருக்கும் வினைகளும் பயந்து ஓடும். அவை தீயில் போடப்பட்ட பஞ்சு போல் பொசுங்கி மறைந்தே போகும். எனவே அந்த கண்ணனின் திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் என்று இப்பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். கதிரேசா, பிறக்கும் போது யாரும் பாவம் செய்ய வேண்டும் என்று பிறப்பதில்லை. எல்லோரும் தூய்மையாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் வளரக்கூடிய சூழல், பூர்வ ஜென்ம வாசனை, விட்டகுறை தொட்டகுறை என்பார்களே, அது குணங்களாக மாறி நம்மை போட்டு அழுத்துகிறது. இது கலியின் பிரபாவம். அப்படித்தான் இருக்கும். இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் அந்த கண்ணனின் நாமத்தை உச்சரித்தே ஆக வேண்டும். நீ இப்போது உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாய். உனக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டு விட்டது. பாசுரங்கள் முழுவதும் பகவானின் நாமத்தை பாடுபவைதான். அதை பாடுபவர்களையும் தூய்மையானவர்களாய் ஆக்கும். அதனால்தான் அடியேனுடைய கண்களுக்கு யாரும் தவறு செய்தவனாகவும் பாவம் செய்தவனாகவும் தோன்றுவதில்லை. அறியாமையின் காரணமாகவே மக்கள் தவறு செய்கிறார்கள். அவர்களை காப்பாற்றி மேலே உயர்த்த வேண்டும் என்றுதான் பகவான் தாமே கீழிறங்கி வருகிறார். பல அவதார புருஷர்களை அனுப்புகிறார். ஒப்பற்ற மகான்களை இப்பூமியில் பிறக்கச் செய்கிறார். இருப்பினும் மாயையின் பிடியில் நாம் சிக்கித் தவிப்பதால் பகவானின் உபதேசங்களை கேட்கும் நிலையில் நாம் இல்லை. ஆனால் பகவான் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. தொடர்ந்து யார் மூலமாவது சத் விஷயங்களை, பகவத் செய்திகளை நமக்கு கொடுத்துக் கொண்டேதான் இருப்பார். அறிந்தோ அறியாமலோ, பிடித்தோ பிடிக்காமலோ நமக்கு பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அதுவே நம்மை பிறவிக் கடலிலிருந்து காப்பாற்றும். சில நேரங்களில் பகவானைத் தேடி நாம் போகவில்லை என்றாலும் பகவானே நம்மை தேடி வந்து விடுவார். காரணம், யார் தன்னுடைய பக்தனாக வேண்டும் என்பதை பகவான் தான் தீர்மானிக்கிறார். பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவஹா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. அதாவது, யார் ஒருவன் பல ஜென்மங்கள் பிறந்து இறந்து அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டவனாக இருக்கின்றானோ அவனே வாசுதேவன்தான் எல்லாம் என்று எனக்கு சரணடைவான். அப்பேற்பட்ட ஞானி, மகாத்மா காண்பதற்கு மிகவும் அரிதானவன் என்று கண்ணன் கூறுகிறார். அந்த வகையில் நீயும் ஒரு மகாத்மாதான் கதிரேசா. பகவானுக்கு சரணாகதி அடைந்துவிட்ட ஒருவரை அவரின் பிறப்பை வைத்தோ அல்லது அவருடைய முந்தைய செயல்களை வைத்தோ படித்து பேசுவது மிகவும் பாபகரமானது. பகவான் அதை நிச்சயம் விரும்ப மாட்டார். சரி, அடியேன் என்று கற்றுத்தந்த பாசுரத்தையே மனதில் தியானித்து மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிரு. அடியேன் நாளை உன்னை சந்திக்கிறேன். நன்றி ஐயா. சுவாமி, வரப்போகும் தனுர் மாதமான மார்கழியில்
தாங்களின் திருப்பாவை உபன்யாசம் காலையிலா மாலையிலா? தாங்களின் சௌகரியம் அறிந்து அதன்படியே அறிவித்து விடுகிறேன். தெய்வவாரி, இதில் அடியேனின் சௌகரியம் என்று என்ன இருக்கிறது? மார்கழி என்றாலே காலை பொழுதுதானே உகந்தது. அப்படி என்றால் திருவாராதனம், உபன்யாசம், சாற்றுமுறை என்று கிரமப்படுத்தி அறிவிப்பு செய்து விடுகிறேன். நல்லது, அப்படியே செய். ஆனால் ஆச்சாரியர் கூறிய மற்றொரு பணியை தாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவில்லையே மலராண்டான். நீ எதை குறிப்பிடுகிறாய் நம்பி? மங்களமாகவும் அதே சமயத்தில் அதிக ஒலி எழுப்பும் ஒரு கண்டாமணியை உருவாக்கி அதை நம் கோயில் மண்டபத்தில் பொருத்த ஏற்பாடு செய்ய சொல்லி மலராண்டானை பணித்தீர்கள் அல்லவா? ஆமாம், அது பற்றி கூறி சில நாட்கள் ஆயிற்றே. அதற்கான ஏற்பாடு நேற்று வரை நடக்கவில்லை. என்ன மறதி ஆண்டான், பெரிய நம்பி கூறுவது உண்மைதானா? அது என்ன இழுக்கிறாய்? மார்கழி மாதத்தில் அனைவரும் தவறாமல் விடியற்காலையிலேயே எழுந்து அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். அதற்கேதுவாக நாம் நிர்மாணிக்கப் போகும் கண்டாமணியின் ஓசை இந்த ஸ்ரீரங்கம் முழுவதும் கேட்கும்படி ஒலிக்க வேண்டும் என்றுதான் அப்படி ஒரு ஏற்பாட்டை மனதில் நினைத்திருந்தேன். இப்போது அது உன்னால் நடக்காமல் போய்விட்டதா? அப்படி ஏதும் நடந்துவிடவில்லை சுவாமி. அடியேன் நேற்று இவ்விஷயத்தை மலராண்டானிடம் யதார்த்தமாக கேட்கப் போக சுதாரித்துக் கொண்டார். நேற்று மாலையே ஆக வேண்டிய ஏற்பாட்டை செய்துவிட்டார். அடியேனும் கொல்லனிடம் விசாரித்து விட்டேன். கண்டிப்பாக மார்கழி மாதம் முதல் நாள் மணியோசை ஒலிக்கும்படி செய்துவிடுவதாக உத்தரவாதம் அளித்து விட்டார். நல்லதாக போயிற்று. இந்த மலராண்டானுக்கென்று தனியாக மணி கட்ட வேண்டும் போலிருக்கிறது. தங்களுக்கு ஒரு காரியம் கைகூட வேண்டுமென்றால் நம் பெரிய நம்பிகள் துணை கொண்டுதான் நடக்க வேண்டும் போலிருக்கிறது. நீ சொல்வது நிச்சயம் அடியேன் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்தான். சுவாமி, அடியேன்